இலங்கையில் 2 வாரங்களில் மீண்டும் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படுமா? வெளியான தகவல். இலங்கையில் தவணை கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு விசேட அறிவிப்பு. அரச ஊழியர்களை கடமைக்கு அழைப்பது தொடர்பான சுற்று நிரூபம் வெளியானது. பாடசாலைகளை திறப்பது குறித்து வெளியான அறிவிப்பு. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பால்மாவை வேறு நாட்டிற்கு வழங்க திட்டம். சர்ச்சைக்குரிய கருத்து. ஞானசாரரிடம் வாக்குமூலம் பெறப்போவதில்லை. 30 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 95% 2 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றால் 58 பேர் பலி. அடுத்து வரும் 2 வாரங்கள் மிகவும் தீர்மானம் மிக்கவை என சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். அடுத்த 2 வாரங்களில் நாட்டின் கோவிட் நிலைமைகளை கவனத்திற்கொண்டு பயண கட்டுப்பாடுகள் குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊரடங்கு தளர்வுடன் அறிவிக்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்களை மக்கள் முழு அளவில் பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். நாளாந்த கோவிட் தொற்று உறுதியாளர் எண்ணிக்கை 4000 தொடக்கம் 5000 காணப்பட்டதுடன் தற்பொழுது அந்த எண்ணிக்கை 1000 குறைவடைந்துள்ளது. அத்துடன் நாளாந்த மரண எண்ணிக்கையும் 50 தொடக்கம் 60 வீழ்ச்சியடைந்துள்ளது. தேவை ஏற்பட்டால் தற்பொழுது உள்ள கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நாடு முழுவதிலும் கோவிட் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டு வருவதாகவும் எந்த வகை தடுப்பூசி என்பதனை கருத்தில் கொள்ளாது கிடைக்கும் தடுப்பூசியை மக்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் தவணை கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பெருந்தொற்று காலத்தில் வாகன கடன் தவணை கட்டணம் மற்றும் சொத்து கொள்வனவு கடன் தவணை கட்டணம் என்பன செலுத்த தவறியோருக்காக சலுகை வழங்கப்பட்டுள்ளது. தவணை கட்டணம் செலுத்த தவறியவர்களின் வாகனங்களையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டாம் என நிதி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6 மாத காலத்திற்கான பொருளாதார திட்டம் பற்றி மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ரால் கருத்து வெளியிட்ட போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பொது சேவைகளை வழமை போல் முன்னெடுப்பதற்கான சுற்றுநிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. கோவிட் பரவல் காரணமாக நாடு முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டதை அடுத்து சில பொது சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு இன்று அதிகாலையுடன் நீக்கப்பட்டதை அடுத்து அரசு சேவைகளை வழமை போல் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான சுற்றுநிரூபம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய நாடு மீள திறக்கப்படும் செயற்பாடுகளின் போது அரச அலுவலகங்கள் ஊடாக வழங்கப்படும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான ஆளணியினரை அடையாளம் கண்டு கடமைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு ஊழியர்களை சேவைக்கு அழைக்கும் அதிகாரம் நிறுவன பிரதானிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ வாகனங்களை கொண்டுள்ளவர்கள் மற்றும் நிறுவனத்தால் வழங்கப்படும் போக்குவரத்து வசதிகளை பெற்றுக்கொள்ளும் ஊழியர்களுக்கு மேற்படி நியதி பொருந்தாது எனவும் அவர்கள் வழமை போல கடமைக்கு சமூகம் அளிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கடமைகளுக்கு அழைக்கப்படும் அதிகாரிகளை தவிர்ந்த மற்ற அனைவரும் ஆன்லைன் முறைமை ஊடாக கடமையாற்ற வேண்டும் என்றும் கடமைகளுக்காக அலுவலகத்திற்கு அழைக்கப்படும் ஊழியர்கள் பணியில்லா நாட்களில் ஆன்லைன் முறைமையை ஊடாக கடமையாற்ற வேண்டும் எனவும் குறித்த சுற்றுநிரூபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று முதல் நீக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் 200 மாணவர்களுக்கு குறைவாக இருக்கும் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு ஆரம்ப கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல்கள் மாகாண ஆளுநர்கள் தலைமையில் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் 200 மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வடமாகாண ஆளுநர் திருமதி PSM சார்ல்ஸ் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இது தொடர்பாக வடமாகாண ஆளுநர் திருமதி PSM சார்ல்ஸ் கூறுகையில், கல்வி அமைச்சும் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையே இடம்பெற்ற கூட்டத்தில் 200 மாணவர்களுக்கு உட்பட்ட தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான ஆரம்ப பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் 200 மாணவர்களுக்கு உட்பட்ட 680 பாடசாலைகள் உள்ளன. அனைத்து வலயங்களில் இருக்கும் பாடசாலைகளை ஒரே தினத்தில் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியிருக்கும் 360 மெட்ரிக் டன் பால்மா அடங்கிய 16 கொள்கலன்களை விடுவிக்க தேவையான டாலர்களை வர்த்தக வங்கிகளுக்கு விடுவிப்பதாக மத்திய வங்கி அறிவித்திருந்த போதும் இன்னும் அது விடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக துறைமுகத்தில் இருக்கும் பால்மா தொகையை வேறு நாட்டிற்கு வழங்குவதற்கு வெளிநாட்டு உற்பத்தி நிறுவனங்களுடன் கலந்துரையாடியுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்களின் பேச்சாளர் லக்ஷ்மன் வீரசூரிய தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் தேங்கியிருக்கும் பால்மா தொகையை விடுவித்துக் கொள்ள எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை தொடர்பாக குறிப்பிடுகையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், துறைமுகத்தில் தேங்கியிருக்கின்ற பால்மா தொகையை விடுவித்துக் கொள்வதற்கு தேவையான டாலர்களை விடுவிப்பதாக அரசாங்கம் நேற்றைய தினம் தெரிவித்திருந்த போதும் இதுவரை வர்த்தக வங்கிகளுக்கு டாலர்கள் விடுவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்று மீண்டும் ஒரு தாக்குதல் இடம்பெறலாம் என தெரிவித்த பொதுபல சேனாவின் ஞானசார தேரரிடம் வாக்குமூலம் பெற தேவையில்லை என போலீசார் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் ஞானசார தேரருடன் புலனாய்வு பிரிவினர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள் என்றும், எனினும் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வாக்குமூலத்தை பதிவு செய்ய போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜஹத் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். பௌத்த மத குரு எவ்வேளையிலும் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய தனிநபர்கள் இருக்கக்கூடும் என அவர் கூறினார். எனவே அறிக்கைகளை வெளியிடும் அனைவரிடமிருந்தும் போலீசாரினால் வாக்குமூலங்களை பெற முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் பாதுகாப்பின் அமைச்சின் எதிர்கால கூட்டங்களில் பௌத்த மத குருவிடம் வாக்குமூலம் பெறுவது குறித்து ஆராயப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 30 வயதிற்கு மேற்பட்டோரில் 95% 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. 20 வயது முதல் 30 வயதிற்கு இடைப்பட்டோருக்கும் 12 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கும் தற்போது நாடளாவிய ரீதியில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 58 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 12,964 அதிகரித்துள்ளது. நேற்று உயிரிழந்தவர்களில் 31 பெண்களும் 27 ஆண்களும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 2 வாரங்களில் மீண்டும் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படுமா? வெளியான தகவல். இலங்கையில் தவணை கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு விசேட அறிவிப்பு. அரச ஊழியர்களை கடமைக்கு அழைப்பது தொடர்பான சுற்று நிரூபம் வெளியானது. பாடசாலைகளை திறப்பது குறித்து வெளியான அறிவிப்பு. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பால்மாவை வேறு நாட்டிற்கு வழங்க திட்டம். சர்ச்சைக்குரிய கருத்து. ஞானசாரரிடம் வாக்குமூலம் பெறப்போவதில்லை. 30 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 95% 2 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றால் 58 பேர் பலி.